தளபதி விஜயோட டிவிக்கு 2வது மாநாட்டுக்கு வந்திருந்தோம். வாட்டர் பாட்டில் செட்டப்பு எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம உள்ளே போனதே லேட்டாக தான் போனோம். 3 தான் போனோம். அந்த மேலே ஏறினோடனே லைட்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் ஏறி நின்று பார்த்தோம். கரெக்டாக தளபதி விஜய் அண்ணா வந்து கரெக்டாக ராம்பாட்டில் என்ட்ரி கொடுத்தாரு. அப்படியே தலைவர் தரிசனத்தை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருவார் பாருங்க பக்கத்தில். நான் ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து எடுக்காதீங்க யாருமே. இந்த கிட்டத்தட்ட ஒரு கண்ணிமிக்கிற நேரத்தில் தளபதி விஜய் அங்கிட்டு போயிட்டு வந்தப்போ அந்த செகண்டுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ நேரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தளபதி ஸ்பீச் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மாநாட்டுக்கு டைம் கொடுக்கல. ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு நிறையா இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் பேசினாங்க தளபதி விஜய். அந்த ஸ்பீச் வந்து ஆரம்பிச்சுன்னா வீடியோ கொண்டாட்டம்லாம் உற்சாகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. கொண்டாட்டங்கள் ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் இருந்துச்சு. மிச்ச ஸ்பீச்சில் வந்து நான் எடுக்கலை. ஏன்னா ரசித்து கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். ஓவராலாக ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த தலைவர் உங்கள் விஜய் அப்படின்ட்டு நான் வரேன் அந்த பாட்டை கேட்டு பூஸ் வந்து அழிச்சுட்டாங்க. வழக்கம் போல் மதுரை சம்மந்தமான விஜய் டைலாக்லாம் வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். டிவிக்கு மாநாடு எப்படி இருந்துச்சு.